இன்னைக்கு வந்து இந்த மார்பக புற்றுநோய் அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப பரவலாவே உலகங்களும் பேசப்பட ஒரு ஒண்ணு. இந்த மார்பக புற்றுநோய் வருவதற்கு முதல்ல என்ன காரணம் இருக்குங்க? முதல்ல மார்பக புற்றுநோயே 199 கிடையாது. சரிங்க. மாஸ்டால்ஜியாம்பாங்க. அப்படிங்களா? மார்பு வலி. ஓகே. மாஸ்டிட்டிஸ்னா மார்பு வீங்கிருச்சு. சரிங்க. டீலால்ஜியான்னா நிப்பிள் வலி. ஓகேங்க. டீலிட்டிஸ்னா நிப்பிள் வீங்கிருச்சு. சரிங்க. சிஸ்ட்னு சொல்லுவாங்க. சரிங்க. சிஸ்ட்னா தண்ணியும் நீரும் கொழுப்பும் சேர்ந்த கட்டி. சரிங்க. செபாசியஸ் சிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எண்ணெய் சுரப்பிகளால் உண்டாகிற கட்டி. சரிங்க. அடுத்து கேலக்டோசில்லிமாங்க, பால் கட்டி, பாலால் உண்டாகிற கட்டி. சரிங்க. அதாவது கேலக்டோரியான்னு சொல்லலாம். பால் சில பேருக்கு மார்பிள் இருந்து வந்துகிட்டே இருக்கும். சரிங்க. அப்போ நம்ம அதாவது சர்கோமா கார்சினோமா தான் கேன்சர். ஓகேங்க. 99% இன்னைக்கு வந்து மார்பக புற்றுநோய் கிடையாது. சரிங்க. ஆனா அவங்க கட்டின்னு வந்ததும் அது மார்பக புற்றுநோய் அவங்க எடுத்துடுறாங்க. சரிங்க. என்கிட்ட 3 கட்டி இப்போ லேட்டஸ்டா ஒரு லேடி வந்தாங்க. ஓகேங்க. அவங்களுக்கு நிப்பிள் பக்கத்துல ஒரு புண்ணு. ஓகே. புண்ணு ஆறவே இல்லை. ஓகேங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்தது, ஸ்கேனை கொண்டு என்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. 5 கட்டி இருக்குது. ஓஹோ. அந்த 5 கட்டின்னா கிளாக் வைஸ் 12 o'clock, 10 o'clock, 9 o'clock, 6 o'clock, 3 o'clock இப்படி கட்டி இருக்குது. சரிங்க. அப்ப அந்த கட்டியும் வர்றது எந்த பாகத்துல வருதோ லிம்ப் நோட்ஸ் கட்டாயம் பாதிக்கும். ஓகே. அப்ப என்னன்னா கட்டின்றது கேன்சர்ன்றது 199% கிடையாது. சரிங்க. என்கிட்ட எத்தனையோ லேடிஸ் வந்து கம்ப்ளீட்டா சௌரியமா ஆனந்தமா இருக்காங்க. ஓகே. ஓகே. ஆனா என்ன, நம்ம ஒரு லேசா ஒரு கட்டின்னு வந்துட்டா, அதாவது மார்பிள வந்து 80% கொழுப்பு தான். சரிங்க. ஆனா கர்ப்பப்பையில வந்து சதை கட்டி தான் வரும். ஓகேங்க. மயோமா தான் வரும். ஓகே. ஆனா மார்பிள வந்து லைப்போமா தான் வரும். சரி. கொழுப்பு தான் வர முடியாது, அது மார்பிளா வராது. ஓகேங்க. அப்ப என்னன்னா கட்டிகள்ன்றது பால் கட்டியா இருக்கலாம், இல்ல கொழுப்பு கட்டியா இருக்கலாம். கேன்சர்னு மார்பக புற்றுநோய் 199 இருக்காது. கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு. ஆனா என்ன, கணவன்மார்கள் வந்து பேட் ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங், ஓகே, ட்ரிங்கிங், இந்த ஹேபிட் இருந்தா there is a possibility of coming cancer, சர்கோமா கார்சினோமா வரலாம். அதர்வைஸ் கிடையாது. ஓகேங்க. இப்போ இந்த மார்பக புற்றுநோய் அப்படிங்கிற மாதிரி சப்போஸ் அவங்களுக்கு வரதாலும், இல்லை நீங்க சொன்ன மாதிரி மற்ற வகையான கொழுப்பு கட்டிகள் வந்தாலும் உணவு பதார்த்தங்கள் மூலமா அதை தவிர்க்க முடியுமா? 100க்கு 100 என்கிட்ட ஒரு லேடி மேரேஜ் ஆனதும் சரிங்க, பால் நிறைய தேவைக்கு மேல, குழந்தைக்கு தேவைக்கு மேல உற்பத்தி ஆகுது. சரிங்க. ஆனா போய் பால் கட்டிய எடுத்துட்டாங்க. திருப்பி 20 வருடம் கழித்து கட்டி உண்டாயிருச்சு. ஓகே. கட்டி உண்டாரு டெண்டர் கோகனட், பெரிய கோகனட் மாதிரி. சரிங்க. என்கிட்ட வந்தாங்க. இன்னைக்கு நல்லா இருக்கா, ஒண்ணுமே கிடையாது, வரல. ஓகே. ஏன்னா பிறவியில வந்தா தான் அது நம்ம சௌரியம் பண்ண முடியும். எந்த வியாதியா இருந்தாலும் நடுவுல வந்து 100க்கு 100 சௌரியம் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்க. இது எந்த விதத்துல யோகத்தினால தவிர்க்க முடியும்னு நேயர்களுக்கு சொல்லி காமிங்க. இப்போ பிரஸ்ட் கேன்சருக்கு, மார்பக புற்றுநோய்க்கு விபரீத கரணி செய்யலாம். ரத்தமானது காலிலிருந்து இடுப்பு பாகத்துக்கு வந்து, இடுப்புலேருந்து கழுத்து பாகத்துக்கு வந்து, கழுத்துலேருந்து தலைக்கு வருது. அப்போ பிரஸ்ட்டில் நிறையா பிளட் வர்றதுனால இதாயிரும். இது வந்து மெதுவாக சாதாரண மூச்சு இழுத்து விடலாம். என்ன விதமான கட்டிகளாக இருந்தாலும் கரைஞ்சிடும். மெதுவாக காலை மடக்கி நெத்தியில் காலை வச்சு மெதுவாக இறக்கணும். திருப்பி இன்னொருக்கு அதே மாதிரி செய்யுங்க. மெதுவாக காலை மடக்கி அடுத்தது சர்வாங்காசனம். இப்போ நம்ம தைராய்டு கிளாண்ட் நல்லா சுரக்கிற மாதிரி, தைராய்டு கிளாண்ட் வந்து செல் மெட்டபாலிசம் ரொம்ப அவசியம் தேவை. அதே நேரத்தில் கால்சிட்டோடின்னு ஒரு ஹார்மோன் சுரக்குது. அது வந்து கால்சியம் பாஸ்பரஸை மெயின்டைன் பண்ணும். அப்போ நீங்கள் கான்சன்ட்ரேஷன் வந்து தைராய்டில் ஞாபகம் இருக்கணும். மெதுவாக காலை மடக்கி
இறக்கிடலாம். அடுத்தது மத்ஸ்யாசனம். க்ரௌன் ஆஃப் த ஹெட், நடுத்தல வரணும். தைராய்ட்லாம் முன்னால் வளைச்சோம், இப்போ பின்னால் வளைக்கிறீங்க. காற்று தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா செஸ்ட் பிரீத்திங். எவ்வளோ பெரிய கட்டியாக இருந்தாலும் கரைஞ்சிரும். அதாவது யூட்ரஸை ரிமூவ் பண்ணிட்டா பிரஸ்ட்டில் கட்டி வரும் கட்டாயம். ஒரு லேடி யூட்ரஸ் எடுத்தாங்க, இடது மார்பில் கட்டி வந்துச்சு, இடது மார்பில் எடுத்துட்டாங்க, வலது மார்பில் வருது. இப்போ கையை பின்னால் வச்சு மெதுவாக எந்திரிச்சு உட்காரலாம். அடுத்தது அர்த்த மச்சேந்திரா. காலை நீட்டிக்குங்க, நீட்டி சாஞ்சி திருப்பி அந்த பக்கம் பார்த்து வலது காலை மேலே போடுங்க, இடது கால ஆசனம் வாய்க்குள்ளே கொண்டு போங்க. வலது முழங்காலை வச்சு இந்த பக்கம் திரும்பணும். இந்த பக்கம் பாலா வலது பக்கம் திரும்பி நல்லா திரும்ப தலை. எஸ். மெதுவாக கை எடுத்துடலாம். நல்ல வேட்டியை புளியிற மாதிரி இது. இடது கால் மேலே போட்டு வலது காலை உள்ளே கொண்டு போய் இடது பக்கம் வச்சு நல்லா மூச்சை விட்டணும். வேட்டியை புளியிற மாதிரி. மெதுவாக கை எடுத்து காலை எடுத்துடலாம். ரெண்டாவது அப்படியே சவாசனம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ மெதுவாக கண்ணை திறந்து தலையை வலது பக்கம் திருப்பி இடது பக்கம் திருப்பி நேராக வந்து வலது காலஞ்சோரில் மடக்கி நீட்டி இடது காலஞ்சோரில் மடக்கி நீட்டி வலது கையை மூடி திறந்து இடது கையை மூடி திறந்து ரெண்டு காலையும் ஆட்டி ரெண்டு கையையும் ஆட்டி வலது காலை மடக்கி இடது காலை மடக்கி வலது கையை மடக்கி இடது கையை மடக்கி ரெண்டு கையும் தலைக்கு பின்னால் நீட்டி தலை ஒரு பக்கம் முழங்கால் ஒரு பக்கம் திருப்பி மறுபக்கம் திருப்பி நேராக வந்து காலை நீட்டி அப்படியே வலது பக்கம் திரும்பி இடது பக்கம் திரும்பி எந்திரிச்சு உட்காரலாம்.